விஜய் அவர்களும் இதே போல ஒரு பிளாக் கலர் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காங்க. அது கோஸ்ட், இது ஃபேண்டமா இருந்தாலும் ஒருவேளை உள்ள விஜய் அவர்கள் இருப்பாரான்ற ஒரு எண்ணம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க அதை எப்பயாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? யாராச்சும் கேட்டிருக்காங்களா? சின்ன ஒரு ஜோக் சொல்றேன் பாருங்க. இந்த கார் வந்து துபாயில இருந்து சென்னை வந்து இறங்கிடுச்சு. சென்னை கஸ்டம்ஸ்ல கிளியரிங் பண்ணணும். சரி, அதுக்கு என்ன வர சொல்லி இருந்தாங்க. ஸோ நான் போயிருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அந்த கார் கிளியரிங்க்கு ஒரு ஏஜென்ட். ஓகே. ஸோ அவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்கிறாரு, இந்த கார் வந்து ஆக்டர் விஜய் தானே இம்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டாரு. இல்லை இல்லை, அவரு இம்போர்ட் பண்ணல, இவர் வந்து இதை வெள்ளை சாட்டை போட்டுருக்காரு, அவர் தான் இம்போர்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னாரு. அவர் என்ன பார்த்தாரு, ஒரு பார்வை என்னை பார்த்தா ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் வச்சுக்கிற மாதிரி தெரியல அவருக்கு. சார் நான் டிரைவர் யாருன்னு கேட்கல சார், ஓனர் யாருன்னு கேட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லைங்க, அவர் தான் ஓனரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு என்னோட ஏஜென்ட். ஸோ அது மாதிரி வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு விலை உயர்ந்த கார் அப்படின்னாலே யாராவது ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க, ஒரு சினிமாவோ அல்லது ஒரு கிரிக்கெட்டோ அல்லது ஒரு அரசியலோ ஏதோ ஒரு துறையில பெரிய அளவில் இருப்பாங்க. பங்குச்சந்தையில ஓரளவு பெரிய ஆளா இருந்தாலும் பங்குச்சந்தைன்றது பொதுவாக வந்து காமன் மேனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐஸ்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு மேல வந்து ஒரு ஐஸ் தெரியும் இல்லைங்களா? அது வந்து கடலுக்கு மேல எந்த அளவுக்கு ஐஸ் இருக்கோ அதை போல 50 மடங்கு 100 மடங்கு அது கீழே இருக்கும். ஸோ அதே போல இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சியை பாக்குறவங்க வந்து இல்லைங்களா, அது வந்து ஐஸ்பெர்க்கை பாக்குற மாதிரிதான், கடலுக்கு மேல இருக்கிற ஐஸை பாக்குறவங்க. இதுக்கு கீழே வந்து பல ஆண்டுகளான போராட்டங்கள் இருந்திருக்குது. ஸோ வாழ்க்கையில வந்து எதுவுமே ஷார்ட் கட்டு கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து உழைச்சி தான் முன்னுக்கு வரணும். பல ஆண்டுகளா நான் உழைச்சி நான் பங்குச்சந்தையில வந்திருக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து முதலீடு வந்து கிடையாது என்கிட்ட. ஆனா அந்த முதலீட்டுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் உழைச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து நான் ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன்னாக்கா, இந்த 10 ஆண்டு கால வளர்ச்சியை மட்டும் பார்க்க கூடாது. இந்த 10 ஆண்டு கால வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு என்னுடைய கேபிட்டல் உதவி பண்ணிச்சு, அந்த கேபிட்டலை உருவாக்குறதுக்காக நான் முதல் 25 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஸோ வாழ்க்கையில வந்து ஷார்ட் கட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நேர்மையா நாணயமா உழைச்சுதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டி வரும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த ஒரு ஷார்ட் கட் இது கேட்பாங்களா சார்? ஏன்னா இப்ப இந்த ட்ரேடிங் இந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது, சார் இப்ப நானும் உங்களை ஃபாலோ பண்றேன் சார், நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க, இந்த ஒரு ஷார்ட் கட்ல சீக்கிரமா இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், சீக்கிரமா இதுல பணம் எடுக்கணும், இப்படி கேட்கறவங்களுக்கு இல்ல இப்படி சொல்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? அதாவதுங்க, சீக்கிரமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி இருக்குதுனால் கண்டிப்பா அந்த வழியில சீக்கிரமா பணத்தை தோற்பதற்கு உண்டான வழியும் அதுலதான் இருக்கும். சரி. ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து சூதாட்டத்துல போனீங்கன்னா சீக்கிரமா பணம் அதிகமாகவும் ஜெயிக்கலாம், சீக்கிரமா அதிகமா பணத்தை விடவும் செய்யலாம். ஸோ அதனால வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஷார்ட் கட்டுன்றது எங்கேயுமே கிடையாது. ஸோ அது வந்து அந்த மாதிரி யாரும் சொன்னாலும் அது வந்து என்கரேஜ் பண்றதும் கிடையாது. இப்போ ஒரு ஆடி காரோ ஒரு BMW கார் வச்சிருக்கவங்கள போய் கேட்கும்போது உங்களுடைய அதிகபட்ச எய்ம் என்னவா இருக்குன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு எப்படியாச்சும் வாழ்க்கையில ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு. ஸோ இப்போ நீங்க அதை ஹையஸ்ட் ட்ரீமையா அட்டைன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்டா சார் நீங்க இதுக்கப்புறம் என்ன சார் கார் வாங்க முடியும் உங்களாலன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படி அதாவதுங்க, வாழ்க்கை அப்படிங்கறது வந்து இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இந்த நபர் வந்து இமயமலை மேல ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இமயமலை மேல ஏறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு காஃபி டீ கூட கிடைக்காது, அங்க ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. சோ அதனால அந்த பீக்ல போய் நிக்கிறீங்க இல்லையா, அங்க ஒண்ணுமே கிடையாது. சோ உங்களுடைய முடிவு வந்து முக்கியம் கிடையாது, அதை நோக்கி நீங்க செல்கின்ற பயணம் தான் முக்கியம். அருமை அருமை சார். இப்போ எல்லாருடைய எண்ண ஓட்டம் இப்ப இருக்க காலகட்டத்தில் எப்படி ஆயிடுதுன்னா, நான் என்ன வேணா வேலை செய்வேன், என்ன வேணா தொழில் பண்ணுவேன், என்ன சொல்றேன் எனக்கு பணம் சம்பாதிக்கணும், அதுதான் எல்லாரோட அல்டிமேட் ஏமா இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா எல்லாரோட எண்ண ஓட்டமும் நிறைய பணம் இருந்துச்சா போதும், அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். இதுல இருக்க அந்த ஒரு ரியாலிட்டி இல்லாம இருக்கிறது எப்படி சொல்றது? இல்ல, அதாவது பணம் மட்டுமே வந்து வாழ்க்கையில சந்தோஷமா கொடுத்துருன்னு சொல்றது வந்து தப்பு. ஆனா அதுக்காக வந்து பணம் இல்லாம இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டேன்னா அதுவும் கிடையாது. சோ பணம் வந்து கண்டிப்பா தேவை. அந்த பணத்தை மீறி பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவை. இப்போ எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் வந்து திருமணங்கள்லாம் விவாகரத்துல முடியுது. சரி, அப்ப அவங்க கிட்ட தான் பணம் இருக்குது, ஏன் விவாகரத்து நடக்குது? ஏன் கணவனை பிரிந்து மனைவி பிரிந்து கணவன் வாழறாங்க? ஆனா அதுக்காக வந்து பணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பணம் இல்லாம வந்து உங்களால வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாம எங்க போனாலும் நம்ம பணம் கொடுத்தாகணும். ஸோ கண்டிப்பா வந்து வாழ்க்கையில பணம் முக்கியம். ஆனா வந்து பணம் அதிகமா இருந்தால் போதும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாலும் அப்படின்னா பணக்காரர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு இருக்க பிரச்சனையே அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா.